ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆல் டைம் ஃபேவரட் டேங்கி அண்ட் ஸ்பைசி புளியோதரை. இது பிடிக்காத ஆட்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுத் இண்டியன் ரெசிப்பியில் தனக்கான ஒரு முத்திரையை பதிச்ச இந்த ரெசிபி பல கோயில்களில் பிரசாதமாக கொடுக்கறதையும் நாம் பார்க்குறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேனை வச்சுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பை நாம் வறுக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் ஒரு 15 காஞ்ச மிளகாவும் வர கொத்தமல்லியும் எடுத்திருக்கோம். இதையே நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுக்கலாம். இது ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட் ரோஸ்ட் ஆனால் போதும். அதனால் நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 6 பேருக்கு செய்கிறேன். அதுக்குண்டான அளவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், இதையே நம்ம சேர்த்து நல்லா வறுக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அண்ட் இது கூட நாம் ஒரு ஸ்பூன் கருப்பெல்லையும் சேர்த்துக்கலாம். கருப்பெல்லு நல்ல ஒரு ஃப்ளேவரும் அந்த புளியோதரைக்கு ஒரு கலரையும் கொடுக்கும். அதனால் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். அந்த எள்ளு நல்லா வெடித்து வரும்போது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாம் வெடித்து வருது. ஸோ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த காஞ்ச மிளகாய், வர கொத்தமல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், எள்ளு எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ட்ரை பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எப்போல்லாம் நீங்கள் புளியோதரை செய்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். 2 எலுமிச்சப்பழம் சைஸ் புளியை நான் இங்கே வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நம்ம இதை ஒரு 80% நம்ம பாயில் பண்ணால் போதும். இப்போ பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். புளி சாதத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அது டேஸ்டியாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் இப்போ விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு நாம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நம்ம வறுத்த வேர்க்கடலையை தோல் உரித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுக்கலாம். அது நல்ல ஒரு பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததில் ஒரு 3/4 பாகம் இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அது கூட சேர்த்து ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறோம். லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் ஒரு கிறிஸ்பினஸோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 6-7 வரமிளகாவும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து நல்லா வறுக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை வறுத்தா போதும். கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம்.
புளியை எவ்வளோ திக்காக நம்ம கரைக்க முடியுமோ அவ்வளோ திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1.25 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி இருக்குது. இப்போ நாம் அரைச்சி வச்ச அந்த ட்ரை பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் கூட நம்ம தேவைன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இது மேலே தெரிக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மேலே எண்ணெய்லாம் நல்லா செப்ரேட் ஆகி தனியாக வந்திருக்கு. ஸோ இது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த புளி பேஸ்ட்டை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வீக் ஆனாலும் அது கெட்டு போகாது. அகைன் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டாக இருக்குது இல்லையா? அந்த புளி கரைசலோடு ஊறின இந்த காஞ்ச மிளகாவை நீங்கள் ஒரு பைட் பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது வாவ், அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. வடித்து ஆற வச்ச சாதத்தை நாம் இந்த மிக்சர் கூட சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்ம ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச ட்ரை பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச அந்த பருப்பு, வேர்க்கடலை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தூள் உப்பும் இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த புளியோதரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புளி சாதத்தோடு நாம் உருளைக்கிழங்கு வறுவல், மீன் வறுவல், சேனைக்கிழங்கு வறுவல் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் முட்டை வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.